character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Check friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னாக்கா எக்ஸசைஸ் 2.4 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதனுடைய சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே போல் எப்படி கான்ஜுகேட் டிவைடட் டேர்ம்ஸில் வந்துச்சுன்னா அது கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறது, இதை பற்றி பேசிக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துக்கிற நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வேல்யூஸில் கிடைக்கும், ஓகேவா? அதுதான் தென் வில் பி டேக் அபவுட் த டேர்ம். ஓகே, இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த செக்ஷனில் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் இஃப் z equal to x plus iy காம்ப்ளெக்ஸ் நம்பர், தென் த மாடுலஸ் ஆஃப் z equal to போது பார்த்தீங்கன்னா டினோட்டட் பை மாடுலஸ் ஆஃப் z டினோட் பண்ணுறது மாடுலஸ் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இஸ் டிஃபைன்ட் பை மாடுலஸ் ஆஃப் z equal to root of x square plus y square. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ட் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐக்கு நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் z equal to x plus iy இந்த ஃபார்மேட்டுக்கு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ z equal to 0 plus i பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1 இருக்கிறது தான் மீனிங், ஓகேவா? அப்போ therefore what about the real and modulus of z எனக்கு தேவைன்னா that is equivalent to square root of in terms of 0 square plus 1 square. அப்போ therefore 0 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, root of 1 எனக்கு கிடைக்கும், that is root of 1 is equal to 1. This is for the solution of the term. ஓகே, இதே தான் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கும் then will be take about the values கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? புரியுதா? இன்னும் இசட்டில் அதே போல் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நோட், ஓகேவா? இது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நோட் கண்டிஷன். இது உங்களுக்கு 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? 1 மார்க்கில் கேட்குறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், z equal to x plus iy, அதனுடைய கான்ஜுகேட் ஆஃப் த நம்பர்ஸ் என்னது z bar. அப்போ z bar equal to x minus iy. அப்போ தென் z bar ரெண்டுத்தையும் நான் ப்ரொடக்ட் பண்ண போகிறேன். ப்ரொடக்ட் பண்ணுங்க. வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் iy தான் ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் எப்படி சார் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு சொல்கிறோம், அதுக்கு தென் வில் பி டேக் அபவுட் த டேர்ம், ஓகேவா? அப்போ z ஈக்குவல் டு என்னென்னு எடுத்த x ப்ளஸ் iy, மாட் z என்ன சொன்னோம், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு வருமா? அப்போ டேக் த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ டேக் ஸ்கொயரிங் ஆன் டேக்கிங் squaring on both side. அப்போ ஸ்கொயர் எடுக்கும்போது நான் in terms of modulus of z the whole square is equal to x square plus y square. அப்போ what about we get the term, இந்த term இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், modulus of z square. அப்போ modulus of z square equals to z into z bar. அப்போ therefore it is the one of the resultant of the term. இதுதான் இங்கே given கொடுத்துருக்காங்க, ஓகேவா? புரியுதா? இந்த ப்ராப்பர்ட்டிஸை நோட்டை கண்டிஷனாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே போல் இங்கே கொடுத்துக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 8 ப்ராப்பர்ட்டிஸில் சம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு ப்ரூஃபோடே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரூஃபை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் கொஷின்ஸில் கேட்குறாங்கன்னா இந்த மாடலில் 2 மார்க் 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க் செக்ஷன்லாவே கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் ப்ராப்பர்ட்டிஸை இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கில் ப்ராப்பர்ட்டிஸை விச் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ட்ரூ அந்த மாதிரி கேட்குறதுக்கு பாசிபிள். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் பார். அப்போ தட் இஸ் வாட் இஸ் மீன் ஃபார் ஈக்குவல். எப்படி மாடலஸ் ஆஃப் இசட்டுக்கு என்ன தெரியும் எனக்கு, இதுதான் மாடலஸ் ஆஃப் இசட். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதே கான்ஜுகேட் ஆஃப் இசட் பாருக்கு எடுக்க போகிறேன். அப்போ இசட் பார்னா என்னது எனக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ வாட் அபவுட் தட் இஸ் இசட் பாருக்கு ரூட் எடுத்தால் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் அகைன் என்ன கிடைக்குது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்குது. போத் ஆர் ஈக்குவல். அதனால தான் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவலன்ஸ் டு மாடலஸ் ஆஃப் இசட் பார்னு சொல்கிறது. ஓகேவா, புரியுதா இந்த செக்ஷன், புரியுதா? அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் எ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட ரேட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா, அப்போ தேர்ஃபோர் மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் z1 ப்ளஸ் மாட் z2. இட் இஸ் எ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. அதே போல் த product of the module in terms of modulus of the product of the terms two numbers equals to product of the modulia பிரிச்சு எழுதிக்கலாம். அதே போல் greater than or equal to நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா ஓவரால் மாடுலஸில் வந்துடும். அதே போல் டிவைடடில் இருக்கிறத ஃப்ராக்ஷனை பிரித்து எழுதலாம். பவர் ஆஃப் த டேர்ம்ஸை ரைஸ் பண்ணி ரைட் பண்ணுறது. ரியல் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஓகே, அதனால் எக்ஸாம்பிள் சம்ஸில் எக்ஸசைஸ் சம்ஸாக இருந்தாலும் சரி, இதை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஓரியன்டாக ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக பார்க்கணும். ஓகேவா, அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸோடைய எக்ஸ்பென்ஷனில் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி என்ன, ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க z1 அண்ட் z2. we have modulus of z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் modulus of z1 plus z2 the whole square. இப்போ தான் நம்ம நோட்டில் சொன்னனே, what about the note condition? modulus of z square andana z into z bar ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ modulus of z1 plus z2 the whole square, ஏன்னா நான் யூசிங் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, அப்போ modulus of z1 plus z2 the whole square equal to z1 plus z2 into z1 plus z2 bar எடுக்கிறோம். அப்போ வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஜுகேட்டை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடிஷனில் பிரித்து எழுதிக்கலாம்னு தெரியும். அப்போ therefore that is the condition. இங்கே என்னெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே சின்ஸ்ன்னு போட்டு உங்களுக்கு கிவன் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ஸ் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் கண்டிப்பாக யூ வில் பி ரைட் ஆன் த பார்ட். அந்தந்த ஸ்டெப்ஸ்க்கு நேராக ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ therefore that is அகைன் என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ z1 into z1 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar and next one பார்த்தீங்கன்னா z2 into z2 bar. இப்போ இதுதான் சேமாக இருந்துச்சுன்னா that is modulus of the termஸில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டரை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் அகைன் என்ன வரும், எனக்கு இசட்டே கிடச்சிரும். அப்போ நான் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் இதே ஆர்டருக்கு கொண்டு வர போகிறேன். இங்கே z1 z2 பார்னு இருக்குது, இங்கே z1 பார் z2ன்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, z1 z2 பார், இன்னொன்னா இருக்குது z1 பார் z2ன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற பார் இதுக்கு வரணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேமாக வரணுன்றதுக்காக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னாக்கா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு z1 z2 பார். இது அப்படியே வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறத மட்டும்தான் நான் சேஞ்சஸ் கொண்டு வரேன். என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த கண்டிஷனை அங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ z1 z2 த பார் whole bar
புரியுதா? அப்போ in terms of z1 z2 bar plus z1 z2 bar again whole bar. இப்போ இந்த டேர்ம்ஸில் அப்ளை பண்ணும்போது இதுக்கு பார் வந்துடும், இதுக்கு பாருக்கு பார் எடுக்கும்போது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அந்த ஆர்டரில் தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா z ப்ளஸ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் z ப்ளஸ் z பார்ன்ற ஆர்டரில் இதை ஃபுல்லாகவே நான் z எடுத்துக்கிறேன். இதை எனக்கு அகைன் zன்னு கிடைக்கும். z ப்ளஸ் z பார்ன்ற ஆர்டரில் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ z1 z2 பாருக்கு இந்த ஆர்டரில் எடுத்து சொல்கிறது. புரியுதா? அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது தென் வில் பி டேக் அபவுட் த டேர்ம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லலாம்னு பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 real of z1 z2 bar, அதாவது that is mean for z plus z bar divided by 2 equal to real of z. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். அந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல் மாடலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் z1 z2 அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேம் இருந்துச்சுனாக்கா என்ன சொல்லலாம், z1 பாராக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு மாடலஸ் ஆஃப் z1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அந்த ஆர்டரில் இங்கே தென் வில் பி அப்ளை. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆர்டரில் இந்த டேர்ம்ஸ் 2 என்னென்ன வந்துச்சுனாக்கா டிவைடில் வந்துடும். அதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆர்டரில் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் இதுக்கு பதிலாக இது வில் பி ரீப்ளேஸ் அபவுட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற ரியல் பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ ரியல் பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட்டை ரிமூவ் பண்ணனாக்கா இட் வில் பி யூஸிங் த கண்டிஷன். இப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். தட் இஸ் in terms of will take the modulus that is a real of the terms. ஓகேவா? real of z less than or equal to mod z. அப்போ இந்த இடத்துல ரியல் டேர்மை நான் இதுக்கு மாற்ற போகிறேன்னா இதை மாடலஸாக மாற்றிக்க போகிறேன். அப்போ மாடலஸ் ஆஃப் z1 z2 பார்னு வந்துடும். அகைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் த மாடலஸ். மாடலஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது கான்ஜுகேட் ஆஃப் த மாடலஸ் என்னது எனக்கு அகைன் சேம் மாடலஸ் ஆஃப் த நம்பர்ஸ் தான் எனக்கு கிடைக்க போகுது. அதனால் தென் வில் பி ரீப்ளேஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல மட்டும்தான் இன்இக்வாலிட்டி வருது சார். அப்போ எப்படி சார் இங்கே ஆன்சரில் இன்இக்வாலிட்டி வருது? இதுக்கு நான் ஈக்குவலைஸ் பண்ணி சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல நான் ஈக்குவல் போடுறேன். ஓகேவா? அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் இதனுடைய கண்டினியூஷன் எனக்கு இன்இக்வாலிட்டி இங்கேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்இக்வாலிட்டியில் தான் வரணும். இப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி சொல்கிறதுனால இதுக்கு நான் இதை ஈக்குவலாக எடுத்துருக்கேன். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம். டேக்கிங் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ ரூட் வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் த இன்இக்வாலிட்டி வில் பி consider the term. ஓகேவா? it is a very important question. you will be write down the term. ஓகேவா? ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ இது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இனி ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஓரியன்டாகவே கொடுத்துருப்பாங்க. இனி ஜென்ரலாகவே கொடுக்கறது ஜென்ரல் ஸ்டெப்பில். ஓகேவா? அதாவது ஜென்ரல் ஸ்டெப்பில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா இனி சம் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்லும்போது ஓவரால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z1 ப்ளஸ் mod z2 ப்ளஸ் mod z3 ப்ளஸ் அப் டு mod z n variant for n is equal to 2 3 4 and so on the numbers la eduthu then will be calculate the term. Okay, it is considered the triangular inequality basis order la then will be take about the term. Okay va? In next one parunga in properties la நம்ம பார்த்தது தான் in a distance between the 2 points z1 and z2 in complex number plane is modulus of z1 minus z2 in this order like கிடைக்கிறது. ஓகேவா? அப்போ distance formula அப்ளை பண்ணும்போது calculate the term z1 equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2. Then modulus of z1 minus z2 equal to modulus of the terms replace பண்ணும்போது then will be take again in terms of modulus and replace பண்ணனா square root of the values. அப்போ square root of the terms எழுதும்போது பார்த்தீங்கன்னா a square in x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square distance formula உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிமார்க் ஒன்று கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன ரிமார்க்? The distance between 2 points z1 and z2 in a complex plane is modulus of z1 minus z2. It is a very important 1 mark type question. ஓகேவா? அதாவது distance between the 2 points கொடுத்துட்டு நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பிளேனாக இருந்துச்சுனாக்கா இந்த ஆர்டரான்னு கேட்பாங்க. இதை ஆப்ஷனில் மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணி வர்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் செக்ஷனில் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இன்இக்வாலிட்டி. அதுக்கு டேக் ஓவரால் மாடலஸ் எடுக்கும்போது மாடலஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ therefore that is will be considered மாடலஸ் இன் டேர்ம்ஸாக ரைட் பண்ணும்போது இன் வில் பி ஈக்குவலன்ஸ் டு மாடலஸ் ஆஃப் z1 minus z2 that is will be considered the term. ஓகேவா? அதுதான் நீங்கள் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி வச்சு அடுத்த இது டேர்ம்ஸை ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூஃபில் கொண்டு வரது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். என்ன நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி? Modulus of the product is equal to the product of the moduli. Modulus of the product is product எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா product of the moduli க்கு ஈக்குவல். ஓகேவா?
இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தது அதோட ப்ரூஃபை எடுத்துகிட்டு வர போகிறோம். மாடலஸ் z1 z2 the whole square is equals to அது கான்ஜுகேட் in terms of multiple ரைட் பண்ணிக்கலாம். again will be split the conjugate, அப்போ therefore that is will be multiplied. ஓகேவா? அப்போ in terms of அதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது split the terms பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கொயரிங் ஆர்டரில் கிடைக்கும். அப்போ ஸ்கொயரிங் ஆர்டரில் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா டேக் த என்னது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றதுனால அதை யூஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். மாடலஸ் ஆஃப் z1 into z2 equals to mod z1 into mod z2. ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். புரியுதா? in this ஆர்டரில் அதே சேம் அப் டு ப்ராடக்ட்டில் n வரைக்கும் இருந்துச்சுன்னா ஜென்ரலைஸில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 11th இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் சொல்கிறோன்னாக்கா அப் டு nth டேர்ம்ஸ் வரைக்கும் நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூஸிங் த கண்டிஷன். அதே சேம் அஸ் ஆல்சோ தென் வில் பி டேக் அபவுட் த டேர்ம். ஓகேவா? வில் பி யூஸிங் த சேம் மாடல் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி கன்சிடர் த எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேவா? சம் எக்ஸாம்பிள் சம்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக்கை எடுத்துக்கோங்க எல்லாரும். in terms of புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். in example 2.9 if z1 equal to 3 plus 4i and z2 equal to 5 minus 12i and z3 equal to 6 plus 8i, find mod z1 mod z2 mod z3 sum of the terms modulus difference of the terms and sum of the terms கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கும். அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்? take the values of the square root of the values. அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணி தென் வில் பி டேக் அபவுட் சம் ஆஃப் த டேர்ம்ஸில் கொடுத்தோம்னா ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் வந்துடும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் வந்ததுக்கப்புறம் டேக் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டேர்ம்ஸில் அப்ளை பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் z1 plus z2 equals to என்ன வேல்யூஸ் வந்திருக்கு? 15 வந்திருக்கு. ஓகேவா? then the note that the triangle inequality is satisfied in all the cases சொல்லியிருக்காங்க. அப்போ triangular inequality satisfies the all the cases நம்ம பார்த்தீங்கன்னா z1 plus z3 equals to mod z1 plus mod z3 that is equal to 15. எப்படி in terms of சொல்லலாம்? by Pythagoras theorem. ஓகேவா? அந்த யூஸ் பண்ணாலும் தென் வில் பி டேக் அபவுட் த வேல்யூஸ். அதுதான் இந்த இதில் ஒய் என்ற கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் எக்ஸாம்பிள் 2.10 ஃபைண்ட் த ஃபாலோயிங் மாடுலஸ் ஆஃப் 2 plus i டிவைடட் பை -1 plus 2i. இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் மாடுலஸை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் take the root of the term. அப்போ therefore we get the resultant of the value 1. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். இப்போ இதுக்கு கான்ஜுகேட்டில் கேட்டிருக்காங்கன்னா அப்போ கான்ஜுகேட்டில் நான் ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ வாட் அபவுட் மாடலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் எடுத்தாலும் எனக்கு அதே சேம் நம்பர் இருந்ததுன்னா அப்படியே 1 plus sin எழுதியிருக்காங்க. அப்போ 2 plus 3iக்கு மாடலஸ். அப்போ செப்பரேட் மாடலிஸே பிரிச்சுட்டு then take the root of the terms will be considered. ஓகேவா? அதே போல் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே மாடலஸ் ஆஃப் ஐ டேர்ம்ஸோடு வந்திருக்கு. அதுக்கு will be replace i in terms of ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நீ செப்பரேட்டாக மாடல் ஐ இது கூட தானே இருக்குது அதனால் எழுதக்கூடாதுன்னு நினச்சிடாத. ஒவ்வொரு மாடலஸுக்கும் செப்பரேட் த மாடலி. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தென் வில் பி டேக் த வேல்யூஸ் ஆஃப் த டேர்ம். ஓகேவா? புரியுதா? இந்த மாடலில் இருக்கிற சம்ஸை வில் பி ஒர்க் அவுட் த டேர்ம். ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். in 2.11 what about the 2.11 in terms of கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா which one of the points I minus 2 plus I and 3 is the farthest from the origin. எது எனக்கு farthest from the origin இருக்கும்? மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் எனக்கு 1 2 3 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆரிஜினுக்கு நியர்பையில் வந்து இருக்கு? ஓகேவா? அந்த ஆர்டர் வைஸாக நான் ரைட் பண்ண போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா z equal to i minus 2 plus i and 3 r டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ்னால வில் பி டேக் அப் த மாடலஸ் வேல்யூ. அப்போ மாடலஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறாங்க 1 √5 3 வருது. அப்போ therefore then the interval of the terms என்ன இருக்கலாம்? 1 less than √5 less than 3. ஏன்னா in terms of the fastest point from the origin is என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா இந்த 3 is the farthest point from the origin. ஓகேவா? புரியுதா? ஆரிஜினுக்கு farthest பாயிண்ட்டாக இருக்குன்றத சொல்லிக்கலாம். ஓகே? ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2.12 if z1 z2 and z3 are complex number such that modulus of the terms all the terms will be equals to 1. ஓகேவா? then condition about find the value of இதற்கு நான் வேல்யூஸை கண்டுபிடிச்சு சொல்லணும். இங்கே ஒரு given condition சொல்லிட்டாங்க. அப்போ what about will be given conditions equals to அப்போ ஸ்கொயரிங் ஆன் the terms எடுக்கும்போது z1 into z1 bar that is equal to அதே போல் z2 into z2 bar equals to 1 z3 into z3 bar equals to 1. இப்போ one of the terms
காஞ்சுகேட்டில் எடுக்கிறேன். காஞ்சுகேட்டில் டேர்ம்ஸில் எடுக்கும்போது 1 by z1, 1 by z2, 1 by z3. அப்போ what about will be considered? It will be split the term. அப்போ therefore that is இதுக்கு எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குனாக்கா will be conjugate of the term. 1 by z1 இதோடைய காஞ்சுகேட் தான் z1 bar, z2 bar, z3 bar. இதுக்கு ஓவரால் காஞ்சுகேட் எடுத்துக்கலாம். இதனுடைய காஞ்சுகேட் that is equivalence to மாலஸ் எடுக்கும்போது same number that is equivalence to 1. அப்போ therefore then will be get the value of the term. ஓகேவா, புரியுதா? and see the next இந்த மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்குது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் யூ வில் பி கம்ப்ளீட்டிங் ஏ ஹோம்ஒர்க். ஓகே, இனி எக்ஸாம்பிள் 2.13 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் mod z equal to 2 show that 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 கொடுத்துருக்காங்க. அப்போ what about will be consider the term? நான் modulus of z என்ற டேர்ம்ஸ்க்கு நான் கொண்டு வரேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை நான் ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ரிசல்ட்டை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இன்இக்வாலிட்டியில் எடுக்கும்போது mod z less than or equal to அதாவது modulus of less than or equal to mod z plus 3 plus mod 4i. அப்போ therefore that is 2 plus 5 equal to 7 உங்களுக்கு வேல்யூவில் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அடுத்த டேர்மில் பாருங்கள். தட் இஸ் வில் பி கன்சிடர் இன்இக்வாலிட்டியில் இதை நான் எடுத்துட்டேன். அதே இந்த இன்இக்வாலிட்டி நான் சொல்லணும். அப்போ what about will be consider modulus இனி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம். அதே போல் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் வருது அந்த இன்இக்வாலிட்டியும் எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, அப்போ அப்ளை பண்ணும்போது தென் வில் பி டேக் த வேல்யூஸ். modulus of z equal to என்னன்னு சொல்லிட்டாங்க 2ன்னு சொல்லிட்டாங்க. 2 minus 5 equal to 3. அப்போ modulus in terms எடுக்கும்போது நெகட்டிவ் வில் கெட் த பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இது இதனுடைய கிரேட்டஸ்ட் வேல்யூவாக கிடைச்சிருச்சு. அப்போ therefore then from 1 and 2லேருந்து என்ன பண்ணிக்கலாம், இன்இக்வாலிட்டியை கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே போல் to find the lower bound and upper bound uses the conditions about will be using the in this result and வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது தான் ஆர்டர். ஓகேவா, புரியுதா? Are you understood? We'll see the next one problem for example 2.14. show that the points மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 பாயிண்ட்ஸ் given கொடுத்துருக்காங்க. ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளா இல்லையான்றது எப்படி? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளான்னா தெரியும் நமக்கு. அப்போ 3 sides ஆர் ஈக்குவல். அப்போ டிஸ்டன்ஸ் எடுத்தாலே எனக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் யூஸிங் த ஃபார்முலா modulus of z1 minus z2, z2 minus z3, z3 minus z1. அந்த ஃபார்முலாவில் will be applying the condition, will be take the modulus value, will be root of the terms, will be find out the result. all the termsக்கு எனக்கு ஈக்குவலன்ஸாக கிடைச்சிரும். அப்போ ஈக்குவலன்ஸாக கிடைச்சதுனாக்கா டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன சொல்லலாம், the since all the sides are equal the given points form an equilateral triangle சொல்லிக்கலாம். ஓகேவா, it is clear about புரியுதா? it is an important 3 mark type question. ஓகேவா, புரியுதா? and next one question பாருங்க. example 2.15 let z1 z2 and z3 be a complex numbers such that modulus of the terms equals to r. it is a very important 5 mark type question. ஓகேவா, அப்போ mod z1 mod z2 mod z3 equal to r which is greater than 0 and z1 is plus z2 plus z3 equal not equal to 0 ன்னு சொல்லிட்டாங்க. நீ prove that the order that is equivalence to r ன்னு நான் ப்ரூவ் பண்ணி சொல்லணும். ஓகேவா, இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிவன் கண்டிஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதே போல் சப்போஸ் உங்களுடைய ப்ராப்ளம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் இசட் இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேனாக்கா வழப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் கான்ஜுகேட் ஆஃப் z1 இப்படி இருந்துச்சுனாக்கா தட் இஸ் மீன் ஃபார் z1 பார். ஓகேவா, இதுதான் இந்த நோட்டேஷன்ஸில் கான்ஜுகேட் ஆஃப் த டேர்ம்ஸ். அந்த நீங்கள் ரிட்டர்னில் ரைட் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஷின் பேப்பரில் அப்படி வந்துச்சுனாக்கா வில் பி டேக் அவுட் த z1 பார்ன்றதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, புரியுதா? அப்போ இந்த ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் கிவன் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3. அப்போ 3 டேர்ம்ஸை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். modulus of z1 z into z bar. அப்போ therefore z1 z bar அந்த ஆர்டருக்கு then will be taking the squaring order. அப்போ அந்த ஆர்டரில் எடுத்து will be z1 z2 z3க்கு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிடுவோம். அது ரெண்டு 3 என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துக்கலாம். will be take the common LCM. அப்போ LCM எடுக்கும்போது then will be conjugate அது கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக இருந்தோம். அப்போ ஓவரால் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். அப்போ ஓவரால் கான்ஜுகேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது then will be take about the values from what about will be values in terms of modulus of r square. இப்போ ஓவரால் modulus எடுக்கும்போது அந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ therefore then will be take the modulus of z பதிலா z bar. அந்த ஆர்டர் தான் இங்கே will be right on the term. ஓகே, அப்போ will be replace r cube r1 r2 r r r
அப்போ ஆர் கியூப்னு வந்துடும். ஆர் ஸ்கொயருக்குள்ள ஆர் கியூப் கேன்சல் பண்ணால் ஆர்னு வந்துடும். திஸ் இஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா again will be split the term. எப்படி split பண்ணலாம் in terms of it is a condition about the term. Okay, அப்போ therefore will be replaced that is equivalent to r ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். will be find out the overall modulus. ஓகேவா, this is the important questions for the 5 mark type question. ஓகேவா, and next one example sum for example 2.16. 2.16ல பார்த்தீங்கன்னாக்கா show that the equation z square equivalents to z bar has 4 solution. எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு 4 சொல்யூஷன்ஸ் வருதுன்றதை நான் ப்ரூஃப் பண்ணி சொல்லணும். ஓகேவா, அப்போ தட் இஸ் வில் பி கன்சிடர் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார். z ஸ்கொயர் என்ன பண்ணலாம், மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எழுதிக்கலாம். டேக் த மாடலஸ் ஆஃப் z. அப்போ z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாட் z. therefore that is will be considered z ஸ்கொயர் in terms of என்னென்ன வந்துச்சுன்னா மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்னென்ன வந்து மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாட் z ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துலையும் நான் காமனாக எடுக்கலாம். மாடலஸ் ஆஃப் z வெளியில் எடுக்கலாம். மாடலஸ் ஆஃப் z வெளியில் எடுத்தாக்கா இங்கே ஒரு மாடலஸ் ஆஃப் z இருக்கும், இங்கே -1 equals to 0. அப்போ therefore that is will be இந்த term equal to 0, அதே போல் இந்த term equal to 0. அப்போ மாடலஸ் ஆஃப் z equal to 0 ஒன்று, இன்னொன்று அது எனக்கு மாடலஸ் ஆஃப் z equal to 1 ஒன்று. அப்போ இந்த ஆர்டரில் மாடலஸ் ஆஃப் z equal to 0னா z equal to 0 is a solution. அதே போல் மாடலஸ் ஆஃப் z equal to 1னாக்கா z into z bar equal to 1. அப்போ therefore then will be considered about z bar equal to 1 by z. அப்போ therefore that is equivalent to z square equivalents to z bar. அப்போ therefore z square equivalents to 1 by z. அப்போ therefore z cube இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா z பாருக்கு தான் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க 1 by z. அப்போ therefore z cube equal to 1. அப்போ z cube equal to 1 நாக்கா it has 3 non-zero solution, 3 non-zero solution, and also hence including the 0 is the one of the solution. அப்போ therefore it will get the 4 solutions will be take about the term. ஓகேவா, ஏன்னா கியூபிக்கில் கிடச்சதுனால எத்தனை சொல்யூஷன்ஸ் எனக்கு வருதுன்னு அர்த்தம் 3 சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி 0 இஸ் த ஒன் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டலாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 4 சொல்யூஷன்ஸ் வில் பி டேக் அபவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம். ஓகேவா, புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம், இது 3 மார்க்கில் கேட்கக்கூடிய டைப் கொஷின். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் இந்த மாடலில் இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க. let the square root of a complex number a plus ib be x plus iy. அப்போ root of a plus ib equals to x plus iy equals எடுக்கிறேன், taking the squaring on both side. அப்போ x square minus y square plus i 2xy இந்த ஆர்டரில் இருக்கும்போது ஈக்குவேட்டிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன். அப்போ ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணும்போது then we get the resultant of the terms x square plus y square is equals to root of a square plus b square உங்களுக்கு கிடைக்குது. அப்போ x square plus y square is positive. அதே போல் x square minus y square is equal to a இருந்துச்சுனாக்கா then will be take the terms will be considered the value. அப்போ x is equal to plus or minus square root of a square plus b square plus a divided by 2. அதே போல் y equal to in this order minus a divided by 2 அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் ரெண்டு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா will be using the complex number formula ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலாவை யூஸிங் பண்ணுறீங்கனாக்கா root of a plus ib equals to plus or minus root of a modulus of z plus a divided by 2 plus I into b by modulus of b root of mod z minus a divided by 2, where b is not equal to 0, real of z is less than or equal to mod z இருக்கும்போது it is finally initiating the formulas using the condition. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய formulas usage. ஓகேவா, இந்த ஃபார்முலாஸை எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்கன்னா பாக்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. அதே போல் இந்த கண்டிஷன்ஸ் ஒன்று நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே நோட் த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். b இஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா then will be take the model b equal to modulus of b equal to -1, that will be considered x and y have different signல வரும். அதே b is பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா b equal to modulus of b equal to 1, x and y have சேம் சைனில் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஆர்டரில் செக் பண்ணும். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 8i will be get the term. We compute the modulus of the terms, there will be root of the values. அப்போ therefore then will be expanding the term. ஓகேவா, அப்போ therefore modulus of 6 minus 8i equal to 10.
okay, and applying the formula, square root formula, we get the term, whatever will be square root of the formulas will be replaced. b divided by modulus of a என்னன்னு கிடைக்குது, எனக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது. அப்போ நெகட்டிவ்ல கிடைச்சுன்னா there will be take the terms, it will be negative of the signs, will be applying the condition. Okay, அப்போ root 8 minus 8 root 2 இதில் in terms of என்ன பண்ணலாம், 2 root 2 எழுதிக்கலாம். வேணா root 2 வேணா காமனாக வெளியில் எடுத்து கூட ரைட் பண்ணிக்கலாம். this is the plus or minus square root போடாலே கண்டிப்பாக plus or minus termஸில் எடுத்து சொல்லணும். ஓகேவா, it is a very important 2 mark type question. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன், யூ வில் பி கம்ப்ளீட் இன் யர் ஹோம்ஒர்க். ஓகேவா, நம்ம இப்போ பார்த்து அதே சேம் மாடலில் தான் இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே யூ வில் பி கம்ப்ளீட் இன் யர் ஹோம்ஒர்க். ஓகேவா, இன் யர் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ஸ் வில் பி டேக் த மாடலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா, இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து. ஓகேவா, ஃபிஃப்த்து, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து சம்ஸ் எல்லாமே நம்ம எதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் மாடலில் பார்த்தா அதே சேம் டைப் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ செவன்த் கொஸ்டின் வில் பி ஆல்சோ சேம் மாடல் டைப் ஆஃப் த கொஸ்டின். ஓகேவா, இதில் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வில் பி ட்ரை அபவுட் த ஸ்கொயர் ரூட் சம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க, அதையும் வில் பி ட்ரை அபவுட் த டேர்ம். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IITM BBS சில தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.